கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 48 மார்ச் 10 1831 ஒகையோவின் ஸ்காட்லாந்தின் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். பரிசுத்தவான்களின் குடியிருப்புகளாக நிலங்களை வாங்குவதற்கான செயல்முறையாக கர்த்தரிடம் தீர்க்கதரிசி வேண்டியிருந்தார். சபை அங்கத்தினர்கள் ஒகையோவில் கூட வேண்டும் என்ற கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் பொருட்டு கிழக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து வந்த அவர்களிடம் பெயர்தல் குறித்தவைகளில் அந்த காரியம் மிகவும் முக்கியமானதாயிருந்தது. பாகம் 37 1-3 45-64 பார்க்கவும். வசனம் 1-3 ஒகையோவில் உள்ள பரிசுத்தவான்கள் தங்களுடைய சகோதரருடனே தங்கள் நிலத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். 4-6 பரிசுத்தவான்களின் நிலங்களை வாங்கி ஒரு பட்டணத்தையும் கட்டி தலைமை தாங்க அதிகாரிகள் ஆலோசனைகளையும் பின்பற்ற வேண்டும். வசனம் 1 உங்களில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தது போல நீங்கள் வாழவும் இடங்களை தற்சமயம் நீங்கள் தங்கி இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வசனம் 2 உங்களிடம் எவ்வளவு நிலங்கள் இருக்கிறதோ அவ்வளவாய் உங்கள் கிழக்கிலும் உள்ள சகோதரர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வசனம் 3 இவ்வளவாய் உங்களிடம் நிலங்கள் இல்லையே அவ்வளவாய் அவைகளை நல்லதாய் தோன்றுகிற பிரகாரமாக அந்த சுற்றிலும் உள்ள பிரதேசங்களிலும் தற்சமயம் அவர்கள் வாங்குவார்களாக. ஏனெனில் தற்சமயம் அவர்கள் வாழ்வதற்கு இடங்கள் இருப்பது அவசியமாய் இருக்க வேண்டும். வசனம் 4 சரியான சமயத்திலேயே சுதந்திரிக்க நிலத்தையும் பட்டணத்தையும் கூட உங்களில் வாங்க முடிந்த எவ்வளவற்றையும் நீதியில் நீங்கள் பெறும்படியாக உங்கள் முடிந்த அளவு நீங்கள் பணத்தை சேமிப்பது அவசியமாய் இருக்க வேண்டும். வசனம் 5 இடம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் கிழக்கில் இருந்தும் உங்கள் சகோதரர்கள் வந்து பின் சில மனுஷர்களில் நியமிக்கப்பட்டு இடங்களை பற்றியும் அறிந்து கொள்ள அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். வசனம் 6 நிலங்களை வாங்கவும் பட்டணத்தின் அஸ்திவாரத்தை போடவும் ஆரம்பிக்கவும் அவர்கள் நியமிக்கப்படுவர்களின் பின்னர் ஒவ்வொரு மனுஷனும் அவனது குடும்பத்தின்படியும் அவனது நில சூழ்நிலையின்படியும் சபையின் தலைமை மற்றும் ஆயரால் அனுவனுக்கு நியமிக்கப்பட்டபடியே நீங்கள் பெற்றுக்கொண்ட இப்பொழுதிலிருந்து நீங்கள் பெறப்போகிற பிரமாணங்கள் மற்றும் கட்டளைகளின்படியே பின்னர் உங்கள் குடும்பத்தோடு கூடிச்சேர நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படியே ஆகக்கடவது. ஆமேன்.